ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்க்கும்போதே தெரியும். ஆமாங்க, ஆடி முதல் வெள்ளி எப்படி எளிமையா எங்க வீட்டில் பூஜை பண்ணேன் அப்படின்றது தான் இன்னைக்கு விலாகா பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க பிளேலிஸ்ட்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜை பாத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையே எல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கக்கூடாது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வியாழக்கிழமையே தேய்ச்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்னிங் எழுந்ததும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஆல்ரெடி ஸ்டவ் கிட்ட மட்டும் தொடச்சி விட்டுறணும். ஏன்னா சமையல் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஸ்டவ் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தண்ணியில் துணி நனைச்சி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம். எதுக்காக ஸ்டவ்வெல்லாம் கோலம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை எப்போதுமே முதல்ல ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டு கோலம் போட்டுருவேன். ஏன்னா அன்னலட்சுமி ஃபஸ்ட்டு அன்னலட்சுமி தான் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மெயினாக பூஜை பண்ணணும். அதனால் ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி விட்டு கோலம் போட்டாச்சு. அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு பூஜா ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பூஜா ரூமே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. நானுமே அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி நிறைய வேலை. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டேன். ஆனால் பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் நான் க்ளீன் பண்ணல. வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி படம்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வெள்ளிக்கிழமை துடைச்சா அதாவது மணிக்கு ப்ராப்ளம் வரும், அதாவது பற்றாக்குறை வரும்ன்ற மாதிரி, துடைச்சிட்டே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் சொன்னேன். ஓகே, துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் குங்குமம் ஃபோட்டோவுக்கு விளக்குக்கெல்லாம் வைக்கும்போது இந்த ஜவ்வாதுன்னு ஒன்று இருக்கும். அது பாருங்கள், கொஞ்சமாக தான் இருக்கும். அது கொஞ்சமாக மஞ்சளோடு சேர்த்து ஜவ்வாதும் சந்தனமும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். போட்டு எல்லா தீபத்துக்கும் பொட்டு வச்சுக்கலாம். பொட்டு வச்சுட்டு அந்த மணிக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா அர்ச்சதை. எதுக்காக அர்ச்சதை போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல் இருக்குது நம்ம வீட்டில். வேல் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக தான் அர்ச்சதை. இந்த அர்ச்சதை நான் எப்படி ரெடி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசியில் மஞ்சளும் கொஞ்சமாக நெய்யும் கலந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. நான் சிம்பிளாக தான் அர்ச்சதை ரெடி பண்ணுவேன். வேலுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே அந்த நுனியில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும், சந்தனம் குங்குமம் வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயுதமாக மாறிடும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றா எலுமிச்சம்பழம் குத்தி வைக்கணும். ரொம்ப சின்ன வேலாக இருக்கிறதுனால சந்தன குங்குமம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசப்படி மெயினாக வெள்ளிக்கிழமை பூஜையில் இது மெயினாக நான் பண்ணுவேன் எப்போதுமே. வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலமெல்லாம் போட்டு மெயினாக வாசப்படியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அதனால் அவங்கள வரவேற்கும் விதமாக தாமரைப்பூ கோலம் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு தாமரைப்பூ கோலம் தான் போடுவேன். ஏன்னா முதல்ல மகாலட்சுமி வாசப்படியிலேருந்து தான் வரவேற்கணும். அதனால தான். ஓகே, இந்த பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூழ் மட்டும்தான் செய்ய போகிறேன், வேறு ஒன்றும் செய்யலைங்க. சிம்பிளாக தானே நான் செய்ய போகிறேன். அதனால் கூழ் செய்ய போகிறேன். ராகி கூழ். ஆடி மாதம் ராகி கூழை விட என்ன பிரசாதம் பெருசாக இருக்க முடியும் இல்லைங்களா. ஓகே, இப்போ கூழ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்னெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்றத பாருங்கள். நான் சிம்பிளாக தான் செய்கிறேன். சிம்பிளாகவே செஞ்சாலும் முக்கியமான பொருட்கள் எல்லாம் வைக்கிறேன். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் 2 வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மெயினாக பூவு, மல்லிப்பூ இன்றைக்கி ஏகப்பட்ட ரேட்டுங்க, முதல் ஆடி வெள்ளின்றதுனால. அதனால் கம்மியாக தான் வச்சுருப்பேன் பாருங்கள். மற்றபடி ரோஸு செவந்தி பூவெல்லாம் நிறையாவே வாங்கியிருக்கேன். ஓகே, மல்லிப்பூ காமாட்சி அம்மன் தீபம், அது வெள்ளி தீபம், அதுக்கு மட்டும் மல்லிப்பூ வச்சுருக்கேன். இந்த தாம்பூலத்துலேயும் மல்லிப்பூ வச்சுருக்கேன். லக்ஷ்மி படத்துக்கும் கொஞ்சமாக மல்லிகைப்பூ வச்சுட்டு மற்றபடி செவ்வந்தி ரோஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு படைக்கணும். அதில் மெயினாக என்ன வைக்க முடியுமோ, என்ன வைக்கணுமோ அதை நான் வச்சுருக்கேன். வெத்தலை பாக்கு, பழம், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், தாலிச்சரடு, வளையல், கூழ். இனிப்புக்கு பார்த்திங்கன்னா கல்கண்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக.
அவ்வளோதாங்க என்னுடைய ஆடி வெள்ளி முதல் ஆடி வெள்ளி பூஜை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுவாமி படத்துக்கு மஞ்சள் கொம்பில் மஞ்சள் சரடு கட்டி போட்டிருக்கேன். இவ்வளோ தான் என்னுடைய எளிமையான பூஜைங்க. போதும், நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு எளிமையாக நம்ம ஆடி வெள்ளியை கும்பிட்டாச்சு. திருப்தியாக மன திருப்தியோட பூஜை பண்ணியாச்சுங்க. பாருங்கள், எல்லாத்துக்குமே அதாவது குலதெய்வம் எல்லாத்துக்குமே நம்ம பூஜை பண்ணணும். லக்ஷ்மி படத்துக்கு மட்டுமே கிடையாது, குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு வணங்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் பூஜை பண்ணிக்கணும். ஓகே, பிரசாதம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். என்னுடைய எளிமையான இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து லைக் அண்ட் கமெண்ட் போட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.